ஸ்ரீ ஐயப்பன் அல்லது மணிகண்டன் ஹரிஹரபுத்ரர் என அழைக்கப்படுகிறார். அவரது பிறப்பு மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரம் மற்றும் பரமசிவன் ஆகிய இருவரின் தெய்வீக இணைவால் ஏற்பட்டது என்று புராணங்கள் கூறுகின்றன. பிறந்தபோது அவரது கழுத்தில் மணிகண்டு மணியுடன் கூடிய தாமரை இருந்ததால் மணிகண்டன் என்று பெயர் பெற்றார். பண்டேலம் ராஜா ராஜசேகரன் அவரை காட்டுள் கண்டபோது தத்தெடுத்தார். குழந்தை பருவம் இளமையில் இருந்தே ஸ்திரதிடம், தியாகம், கருணை போன்ற பண்புகளுடன் வளர்ந்தார். காளியன், வவரன் போன்ற அசுரர்களை வென்று தன் தெய்வீக சக்தியால் மக்களை காத்தார். வவரன் பின்னர் அவரின் சிறந்த பக்தராகவும் சேவகராகவும் ஆனார். சபரிமலை பயணம் ராணி வைத்த தவறான குற்றச்சாட்டை எதிர்கொண்டு நிரூபிப்பதற்காக மகாராணியின் தலைவலிக்கான பாலும் பெண்ணின்றே உள்ள புலியும் கொண்டு வர வேண்டும் என ஒரு சவால் வகுக்கப்பட்டது. மணிகண்டன் காட்டின் ஆண்டவன் கருடமழுதை அணிந்து பெண்மிரை டைகிரஸ் மீது ஏறி அயனாட்டில் இருந்த மகரஜோதி தெய்வீக ஒளியுடன் திரும்பி வந்தார். அதனால் அவர் தெய்வீக நிலையை மக்கள் உணர்ந்து சபரிமலையில் தபசு செய்ய விரும்புவதாக கூறி மலைக்குச் சென்றார். சிறுபாடு இல்லாத சமத்துவ தெய்வம். தியாகம், பிரம்மச்சரியம், கட்டுப்பாடு அடிப்படையில் ஆரஞ்சி சபரிமலை யாத்ரிகளின் ஒன்றும் உலகின் மிகப்பெரிய மற்றும் கடினமான யாத்திரைகளில் ஒன்று. கோடிக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற ஜபத்துடன் புன்னாக்காய், மாலை, இருமுடி போன்றவற்றுடன் பயணம் செய்கின்றனர். 1.